அண்மைச் செய்தி. சமவேளைக்கு சம ஊதியம் வழங்கக் கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். சமவேளைக்கு சம ஊதியம் வழங்கக் கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். இடைநிலை ஆசிரியர்களை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று காவல்துறை கைது செய்து வருகிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். அரசாணை கிடைக்கும் வரை சென்னையை விட்டு செல்ல மாட்டோம் என்று இடைநிலை ஆசிரியர்கள் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது இடைநிலை ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்து விரிவான தகவல்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா. வணக்கம் லாவண்யா, தற்போது இடைநிலை ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்த விரிவான தகவல். வணக்கம் ஜனனி. நாம் சென்னையில் இருக்கக்கூடிய கோட்டை ரயில் நிலையம் முன்பாக இருக்கக்கூடிய முத்துசாமி சாலையில் இருக்கிறோம். இங்கு நூற்றுக்கணக்கான, அதாவது 500க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். சமவேளைக்கு சம ஊதியம் என்ற திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி எண் 311 நிறைவேற்றி தருமாறு, அரசாணையை உடனடியாக வெளியிடுமாறு வலியுறுத்தி தொடர்ந்து இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இன்று 26வது நாள் போராட்டத்தை இடைநிலை ஆசிரியர்கள் பதிவு மூப்பு சங்கத்தினர் தொடர்ந்து முன்னெடுத்து வரக்கூடிய ஒரு போராட்டத்தின் விளைவாக பல்வேறு ஆசிரியர்கள் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சம வேளைக்கு சம ஊதியம் என்பது ஜனநாயக உரிமை. எங்களுடைய ஜனநாயக உரிமையை தான் கேட்கிறோம். ஒரே படிப்பு, ஒரே தகுதி, ஆனால் இருவேறு ஊதியங்கள் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது. நாங்கள் இந்த விஷயத்தை கேட்கவில்லை. திமுக தான் கடந்த தேர்தலின் பொழுது சமவேளைக்கு சம ஊதியம் அளிப்போம் என்று தெரிவித்தார்கள். அந்த வகையிலே அவர்களினுடைய அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி தர வேண்டும் என இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். 20,000க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் தங்களினுடைய போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக இடைநிலை ஆசிரியர்கள் இன்று சென்னையில் இருக்கக்கூடிய கோட்டை ரயில் நிலையம் முன்பு முத்துசாமி சாலையில் தங்களினுடைய தர்ணா போராட்டத்தை முன்னெடுத்து வரக்கூடிய சூழலில் காவல்துறையினரால் வலுக்கட்டாயமாக குண்டுகட்டாக தூக்கிச் செல்லப்படுகிறார்கள், கைது செய்யப்படுகிறார்கள். சம ஊதியம் என்பது எங்களினுடைய உரிமையை பறிக்கக்கூடிய வேளையில் தான் திமுக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கடந்த ஜனவரி 5ஆம் தேதி அரையாண்டு விடுமுறை முடிந்து பள்ளி மாணவர்களுக்கு பள்ளி திறக்கப்பட்ட ஒரு சூழலில் 9 நாட்கள் இடைநிலை ஆசிரியர்கள் தற்போது வரை பள்ளிகளுக்கு செல்லவில்லை. இதன் காரணமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களினுடைய கல்வி என்பது மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் தங்களினுடைய போராட்டத்தை மிகவும் தீவிரமாக இடைநிலை ஆசிரியர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள். இடைநிலை ஆசிரியர்களினுடைய தலைமைகள் மிகவும் அச்சுறுத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. கடந்த முறை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியிடம் இடைநிலை ஆசிரியர்களினுடைய தலைமைகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவானது எட்டப்படவில்லை. தொடர்ந்து தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இடைநிலை ஆசிரியர்கள் தங்களினுடைய போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். அவர்களினுடைய தலைமைகளுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பகுதியை பொறுத்தவரை காவல்துறையினருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இடைநிலை ஆசிரியர்கள் வந்து போராட ஆரம்பித்த சில மணி நேரங்களிலேயே காவல்துறை அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்யக்கூடிய அந்த நடைமுறையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. நீங்களே அந்த காட்சிகளை காணலாம். குண்டுகட்டாக கைகளை பிடித்து தரதரவென்று இழுத்து செல்லக்கூடிய ஒரு காட்சி. பள்ளி சாலையிலே தாய் தந்தையருக்கு அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய குருவாக இருக்கக்கூடிய ஆசிரியர்களினுடைய நிலைமை தமிழ்நாட்டில் இப்படியாகத்தான் இருக்கிறது. மிகவும் ஒரு அவல நிலைக்கு ஆசிரியர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். குண்டுகட்டாக ஆசிரியர்களை கைது செய்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இது மகளிருக்கான அரசு என்று திமுக அரசு தங்களை தாங்களே கூறிக்கொள்கிறார்கள். மகளிருக்கான அரசு என்று கூறிக்கொள்ள அரசாட்சியில் பெண் ஆசிரியர்கள் எப்படி நடத்தப்படுகிறார்கள் என்பதனை காட்சிகள் வழியாக காணலாம். ஆடைகளை இழுத்து மிகவும் அநாகரிக முறையில் கைது நடந்து கொண்டிருக்கிறது. இருப்பினும் எப்படிப்பட்ட ஒரு சிரமங்களையும் சிக்கல்களையும் நாங்கள் சந்தித்தாலும் தொடர்ந்து நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என இடைநிலை ஆசிரியர்கள் தங்களினுடைய போராட்டத்தை தீவிரப்படுத்தி வருகிறார்கள். அதிலும் இத்தனை ஆண்டு காலம் 2009ற்கு பிறகு இவர்கள் அனைவருமே பணி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இத்தனை வருட காலம் ஒரு 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஒரு தொகையை இழந்திருக்கிறோம். சம வேளைக்கு சம ஊதியம் தானே கேட்கிறோம். ஒரே பதவி, ஒரே தகுதி, ஒரே பொறுப்பு.
ஒரே முறையிலே தான் நல்ல பாடங்களை நடத்தி வருகிறோம். எங்களுக்கு ஏன் இந்த ஒரு நிலை? அதிலும் குறிப்பாக தேர்தலுக்காக வாக்கரசியலுக்காக வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு தற்பொழுது நாங்கள் கேட்கும் பொழுது அதை நிறைவேற்றி தர ஏன் திமுக அரசு தயங்குகிறது என்று இடைநிலை ஆசிரியர்கள் கேள்வியை முன்வைக்கிறார்கள். மேலும் அரசாணை கிடைக்கும் வரை இந்த இடத்தை விட்டு அகலமாட்டோம் என இடைநிலை பதிவுமுப்பு ஆசிரியர்கள் தொடர்ந்து தங்களினுடைய போராட்டத்தை தீவிரப்படுத்தி வருகிறார்கள். அந்த வகையிலே போராட்டமானது மிகவும் ஒரு துரிதமாக தீவிரமாக நடந்து வருகிறது. இடைநிலை ஆசிரியர்களை பொறுத்தவரை அவர்களினுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நம்மோடு ஒரு ஆசிரியர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். தொடர்ந்து 26வது நாளா போராடிட்டு இருக்கீங்க. உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? உடல்நிலை எப்படி இருக்கு? அரசாங்கத்திலிருந்து என்ன பதில் கிடைச்சிருக்கு? தொடர்ந்து 26வது நாளாக எங்களுடைய போராட்டம் நடைபெற்று இருக்கு. காரணம் என்னன்னா, திமுக அரசு கொடுத்த தேர்தல் வாக்குறுதி 311 இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் அப்படின்னு சொன்ன வாக்குறுதியை கேட்டுதான் நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். ஆட்சிக்கு கிட்டத்தட்ட 4 வருஷங்கள் ஆயிட்டு முதலமைச்சர் கொடுத்த அந்த வாக்குறுதியை கேட்டுதான் நாங்க நடுத்தருவில் நிக்கிறோம். 26 நாட்களாக எங்க ஆசிரியர் பெண் சகோதரி அவங்க குடும்பத்தை விட்டுட்டு நடுத்தருவில் நிக்கிறோம். அதுக்கு அவங்க கொடுத்த அந்த ஒரே ஒரு வாக்குறுதி, இடைநிலை ஆசிரியர் ஒரே பதவி ஒரே பணி, ரெண்டு பதவி, ஒரே பணி ஒரே பதவி தான் 2 பேருமே இருக்கிறோம். ஆனா அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. எங்களோட உடல்ல பலம் இல்ல, மனபலம் எல்லாமே குறைஞ்சிட்டு. காரணம் 26 நாட்களாக நீங்க நீதி கேட்டு நடுத்தருவில் நின்றுகிட்டு இருக்கோம். இந்த கோரிக்கை, ஒற்றை கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள்ட்ட இந்த நேரத்தில் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கிறோம். 26வது நாளாக சம வேலைக்கு சம ஊதியம் என்ற போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எங்கள் மாநில தலைமையில் அழைத்து தமிழக பள்ளித்துறை அமைச்சர் மற்றும் செயலாளர்கள் பேசினார்கள். விரைவில் நாங்கள் ஒரு நல்ல ஒரு முடிவை அறிவிப்போம் என்று பொங்கலுக்கு பிறகு கூறினார்கள். ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு முடிவும் அவர்கள் அறிவிக்கவில்லை. இப்போது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலாவது நமது தமிழக முதல்வர்கள் நமக்கு சமவெளிக்கு சமோதம் என்ற அந்த ஒரு நல்ல ஒரு செய்தியை அறிவிப்பார் என்று ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கின்றோம். எங்கள் குழந்தைகள் ஆசிரியர் இல்லாமல் பள்ளியில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் அறிவித்தால் நாளே நாங்கள் பள்ளிக்கு சென்று எங்கள் பணியை நாங்கள் செவன செய்வோம். முதல்வர் ஐயாவை நாங்கள் மிகவும் பணியோடு கேட்டுக்கொள்கிறோம். விரைந்து எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. தொடர்ந்து இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மனதளவில் சோர்வு, உடல் அளவில் சோர்வு, ஆனால் போராட்டத்தில் மட்டும் தீவிரம் காட்டி வருகிறார்கள். ஏனென்றால் பல ஆண்டுகளாக எங்களினுடைய ஊதியம் மறுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சூழலிலே நாங்கள் தொடர்ந்து எங்களினுடைய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம் என்று இடைநிலை ஆசிரியர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த பகுதி முழுவதுமே சற்று போக்குவரத்து நெரிசலோடு காணப்படுகிறது. நகரினுடைய மிக முக்கியமான சாலை. இடைநிலை ஆசிரியர்கள் தங்களினுடைய போராட்டத்தை நாளுக்கு நாள் தீவிரப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அரசாணை கிடைக்கும் வரை சென்னையை விட்டு அகலமாட்டோம் என இடைநிலை ஆசிரியர்கள் மிகவும் தீவிரமாக இருக்கிறார்கள். திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி எண் சமவேளைக்கு சம ஊதியம் 311 நிறைவேற்றி தர வேண்டும் என்பதுதான் இடைநிலை ஆசிரியர்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஜனனி, சமவேளைக்கு சம ஊதியம் வழங்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த இடைநிலை ஆசிரியர்களை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்துள்ளனர். இதுகுறித்து நேரலையில் இணைந்து விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி லாவண்யா.